ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் வந்து சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 2024, 2025க்கான தமிழ்நாடு பட்ஜெட். அத பத்தின விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல வந்து நான் உங்களுக்கு 3 பாகங்களா பிரிச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதாவது இத புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் ஒரு 3 பாகங்களா பிரிச்சுட்டு, இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல் பாகத்த வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதோட விவரங்கள பார்க்கலாம். இங்க பாருங்க, தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 டாபிக் சரிங்களா? இந்த 7 டாபிக் இந்த தலைப்பை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு பட்ஜெட்ட வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோட தலைப்பே பாருங்க, மாபெரும் 7 தமிழ் கனவு. சரிங்களா? மாபெரும் 7 தமிழ் கனவுன்ற இந்த 7 தலைப்பை பேஸ் பண்ணி தான் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டே அறிவிச்சிருக்காங்க. அது என்ன மாபெரும் 7 தமிழ் கனவுனா, முதல்ல பாருங்க சமூக நீதி, செகண்ட் வந்து பாருங்க கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, மூணாவதா பார்த்தீங்கன்னா உலகை வெல்லும் இளைய தமிழகம். சரிங்களா? உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான்காவது வந்து பாருங்க அறிவுசார் பொருளாதாரம். சரிங்களா? அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். ஆறாவது பசுமை வழி பயணம். ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். சரிங்களா? இதுதான் மாபெரும் 7 தமிழ் கனவு. இந்த 7 தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டே வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, வாங்க இதை ஒவ்வொரு தலைப்பு பற்றியும் என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில். சரிங்களா? இந்த தாக்கல் பண்ணது யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர், அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. சரிங்களா? திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் இந்த தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தார். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19, 2024. சரிங்களா? 19 பிப்ரவரி 2024 சென்னையில். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 7 டாபிக் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பாருங்கள், சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதில் வந்து பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. மூன்றாம் பாலினத்தோர். சரிங்களா? மூன்றாம் பாலினத்தோர், டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்கள்ல, இங்கிலீஷில் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க. மூன்றாம் பாலினத்தோர் அவங்க கல்லூரி படிப்பு. சரிங்களா? அவங்க கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும், சரிங்களா, முழு செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? மூன்றாம் பாலினத்தோர், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்களுடைய கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 மாணவர்களுக்கு, சரிங்களா, 1000 மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி. சரிங்களா? எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அந்த எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குங்க இல்லையா, அந்த தேர்வு பயிற்சி, அது கூடவே பார்த்தீங்கன்னா 6 மாதம் உறைவிடம். சரிங்களா? அதுவும் அளிக்கப்படும். அது எங்கெங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை. சரிங்களா? இந்த பிளேஸில் ஒரு 1000 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வு பயிற்சியும் 6 மாதத்துக்கு அவங்க தங்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா நிதி வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொல்குடி பழங்குடியினர், அதாவது பழமை வாய்ந்த மக்கள். சரிங்களா? அவங்க வாழ்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்விடங்கள், அதோட அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பழங்குடியினர், தொல்குடி பழங்குடியினரோட வாழ்விடங்கள், அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். அதுக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 1000 கோடி. சரிங்களா? 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில், அதாவது சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் ஸ்கீமில் ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு, சரிங்களா, ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு தொழில் கடன், ஏதாவது தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
35% வட்டி மானியத்துடன், சரிங்களா? 35% வட்டியாம். இந்த மானியத்துடன் 10 லட்சம் வரை கடன் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் கடன் தருவாங்களாம். ஏதாவது தொழில் பண்ண போறோம், தொழில் தொடங்க போறோம்னு சொன்னாங்கன்னா, யாருன்னா ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு, சரிங்களா? எஸ்சியில் வருவாங்கல்ல, அந்த கேஸ்ட். அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. 50 கோடி, சரிங்களா? 50 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஸ்கீம். அதாவது எந்த தலைப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா, சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம், சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, சரிங்களா? அடுத்த தலைப்பு கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம், சரிங்களா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா 1,70,00,000 பயனாளிகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? மக்களை தேடி மருத்துவம், சரிங்களா? இதுதான் வந்து கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க, உலகை வெல்லும் இளைய தமிழகம், சரிங்களா? உலகை வெல்லும் இளைய தமிழகம் என்ற அந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லம் தேடி கல்வி, சரிங்களா? ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லம் தேடி கல்வி வந்து. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம், சரிங்களா? இல்லம் தேடி கல்விக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி அளிக்கப்படும், சரிங்களா? 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 மாணவர்களுக்கு, சரிங்களா? 1000 மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வு பயிற்சி. யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சரிங்களா? அந்த எக்ஸாம், அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும். எத்தனை பேர்னா 1000 மாணவர்களுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,00,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ நிதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கோடி, சரிங்களா? 1,00,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் அளிக்க வழிவகை செய்யப்படும். 2,500 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அதுக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து உருவாக்குறாங்க. அது எதுக்குன்னா, எந்தெந்த மாணவர்கள் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் மட்டும் படிச்சிருக்கோம், சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, சரிங்களா, மேற்கொண்டு அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது மேல் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் 1000 வங்கியில் போடப்படும், சரிங்களா? ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு மேற்படிப்புக்கு வந்து காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அந்த திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம், சரிங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். அறிவுசார் பொருளாதாரம், சரிங்களா? அறிவுசார் பொருளாதாரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடியில் மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்படும், சரிங்களா? இபி ஆஃபீஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து இன்னமும் நல்லா மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நிதினா 30 கோடியாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில தரவு மையம், அதாவது நம்ம ஸ்டேட் டிஜிட்டல் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டிஜிட்டல் சேவிங் சென்டர் சொல்லுவோம் நம்ம வந்து, அந்த தரவு மையம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தரம் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்னும் மேலும் தரம் உயர்த்தப்படும். அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 200 கோடி, சரிங்களா? நம்ம ஸ்டேட்டு டிஜிட்டல் சென்டர், சரிங்களா, மாநில தரவு மையம் 200 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா, இது வந்து புதுசாக வந்து உருவாக்க போகிறாங்க. எங்கன்னா தூத்துக்குடியில், சரிங்களா? கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும், சரிங்களா? அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம்ல, ஆல்ரெடி
ஸ்ரீஹரிகோட்டா சொல்கிறோம் பார்த்தியா, ஆந்திராவில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், சரிங்களா, அங்கேயும் அப்படியே ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில், சரிங்களா. இது யார் பண்ண போகிறாங்க, இதை வந்து யார் வந்து எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னா டிட்கோ, சரிங்களா. டிட்கோன்னு சொல்லுவாங்க. டிட்கோ அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த கொடுத்துருக்கு பாருங்கள். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், சரிங்களா. இவங்க தான் வந்து இதை வந்து எடுத்து செய்ய போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்ப்போம். புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா, சரிங்களா. புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோயம்புத்தூரில் வரப்போகுது, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில், சரிங்களா. 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் வந்து அமைக்க போகிறாங்க. எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள், 1100 கோடி, சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த டாபிக் பார்க்கலாம். சமத்துவ நோக்கில் மகளிர் பயணம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே எல்லாருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதாவது செலக்ட் பண்ண விமன்ஸ் இருக்காங்க இல்லையா, லேடிஸ், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் வங்கியில் போட்டிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டணமில்லா இலவச பேருந்து வசதி, சரியா, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இலவசமாக பேருந்து வசதியும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதே என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த இலவச பேருந்து வசதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தோன்னா மலைவாழ் மகளிர், சரிங்களா, அவங்களுக்கும் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், சரிங்களா, அந்த பகுதியில் இருக்கிற மலைவாழ் மகளிர் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டணமில்லா பேருந்து வசதி இருக்குது பார்த்தீங்களா, இலவச பேருந்து வசதி, அதை வந்து மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3050 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த ஸ்கீம் இருக்குது. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மலைவாழ் மகளிர் அவங்களோட நலனுக்காக நீலகிரி, கொடைக்கானல் இந்த பகுதியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து வசதி வந்து மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க ஒதுக்கியிருக்க நிதி பார்த்தீங்கன்னா 3050 கோடி, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா பசுமை வழி பயணம், அடுத்த டாபிக் பசுமை வழி பயணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து புதுசாக 12 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீரேற்று மின் நிலையங்கள், அதாவது ஹைட்ராலிக் மூலயமா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் உற்பத்தி பண்ணலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ ஹைட்ராலிக் பவர்னு சொல்லுவோம். ஸோ நீரேற்று மின் நிலையங்கள், ஹைட்ராலிக் எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன், சரிங்களா, அது வந்து புதுசாக வந்து 12 இடத்துல வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 500 புதிய எலக்ட்ரிக் பஸ், சரிங்களா, மின் பேருந்துகள் வந்து வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 500 புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும். இவ்வளோதான் இந்த பசுமை வழி பயணத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தமிழும் தமிழர் பண்பாடும், நம்ம தமிழ் வளர்ச்சியை, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் நாகரிகத்தை வந்து முன்னெடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சில ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்துவெளி பண்பாடு, சரிங்களா, சிந்துவெளி பண்பாடு 100ஆண்டு விழா கருத்தரங்கம் சென்னையில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சிந்துவெளி பண்பாடு 100ஆண்டு கருத்தரங்கம் சென்னையில் நடத்தப்படும் 1924 முதல் 2024 வரை, சரிங்களா, 100 ஆண்டு. எங்கன்னா சென்னையில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட்டு எதுவும் சொல்லலை, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இந்த நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 25 மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படுமா, சரிங்களா. 25 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். அதுக்கான நிதி பார்த்தீங்கன்னா 2 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா, சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழை வந்து இன்னும் வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன இந்த 7 டாபிக், சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டோட வருமான நிலவரம் என்ன, எவ்வளோ வரவு இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க.
இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். சரிங்களா? தமிழ்நாடு எக்கனாமிக் growth ரேட். சரிங்களா? எக்கனாமிக் growth ரேட் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8.19%. சரிங்களா? 8.19% தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 15.14%. அதாவது 2023 2024 கணக்குப்படி. சரிங்களா? இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்நாடு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்த வருமானம். சரிங்களா? 2024 2025 இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மொத்த வருமானம் டோட்டல் ரெவென்யூ ரிசிப்ட். சரிங்களா? எவ்வளோனா 2.99 லட்சம் கோடி. சரிங்களா? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. சரிங்களா? 2.99 லட்சம்னா என்னது? மொத்தம் ஆவரேஜ் சொல்ல போனால் 3 லட்சம் கோடி. சரிங்களா? 3 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்த வருமானம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா மாநில வரி, இந்த வருமானம் இருக்குல்ல, இது வந்து பெரியது. எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த 3 லட்சம் கோடி எப்படி வந்துச்சுன்னா மாநில வரி. சரிங்களா? மாநில வரினா இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா வச்சிங்களேன், அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு டேக்ஸுமே இருக்குது. சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸும் இருக்குது. சரிங்களா? எஸ்ஜிடி, சிஜிடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு டேக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ். சரிங்களா? 2 டேக்ஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில வரி வருமான வரவு, ஸ்டேட் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.95 லட்சம் கோடி. சரிங்களா? 1.9 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. அதுவே இந்த 3 லட்சம் கோடி சொன்னோம் இல்லையா, இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி இதிலே வந்துச்சு மாநில வருமான வரவுலையே. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி அல்லாத வருமான வரவு. சரிங்களா? நான் டேக்ஸ் ரெவென்யூ, அதாவது அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வரி இருக்காது. சரிங்களா? அந்த பொருளோட வருமானம் மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா வரி அல்லாத வருமான வரவு 30,700 கோடி. சரிங்களா? எந்தெந்த பொருள் மீதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரி இல்லையோ அந்த பொருட்கள் மூலயமா வந்த வருமான வரவு வந்து பார்த்தீங்கன்னா 30,700 கோடி. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க 30,700 கோடி. அதுக்கப்புறம் மத்திய வரி பங்கீடு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஷேர். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஷேர். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ஒரு பொருள் வாங்கினா அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸுமே இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸுமே இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாட்டில், இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலம் இருக்குது இல்லையா, ஒரு மாநிலத்திலிருந்துமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் போகும். சரிங்களா? இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருள் வந்து கர்நாடகாவுக்கும் பங்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதில் டேக்ஸில் பங்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸில் பங்கு இருக்குது. சரிங்களா? சொல்லப்போனால் பாருங்களேன், இப்போ 100 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோமா வச்சுங்களேன், ஒரு 100 கொடுத்து ஒரு பொருள் வாங்கினோம் தமிழ்நாட்டில் வாங்குறோம்னா, ஒரு சாம்பிள் சொல்கிறேன், 50 நம்ம தமிழ்நாட்டுக்கு வரி போகுதுன்னா, இப்போ இதில் இந்த 100 பொருள் கொடுத்து வாங்குறோம்ல, அந்த 100 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரி எழுதணும் வச்சுக்கோங்க. 80 வந்து இந்த பொருளுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த 20 வந்து வரின்னு வச்சுக்கோங்க. இந்த 20 பார்த்தோன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 10, அப்படி தான் பிரியும். சரிங்களா? அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, அந்த பொருளோட காஸ்ட்டு போக மீதி அந்த வரி பார்த்தீங்களா, அந்த வரி வந்து ஒரு ஷேரு, மத்திய அரசுக்கு ஒரு ஷேரு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர். சரிங்களா? அதுதான் அந்த பங்கீடு. ஸோ அந்த பங்கீடு தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் விற்றுச்சு. சரிங்களா? அந்த பொருட்கள் மூலயமா மத்திய அரசுலேருந்து நம்மகிட்ட வந்த வரி பங்கீடு, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஷேர். அந்த டேக்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 49,754 ரூபா, கிட்டத்தட்ட 50,000 கோடி. சரிங்களா? 49,754 கோடி. சரிங்களா? கிட்டத்தட்ட 50,000 கோடிகள். சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி, அவங்க நம்மளுக்கு கொடுத்த நிதி. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த நம்ம கவர்மெண்ட் கொடுத்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா 23,354 கோடி. சரிங்களா? 23,354 கோடி. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் செலவு, இப்போ இந்த ஸ்கீம்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இது ஆன மொத்த செலவு பாருங்க. மொத்த செலவு டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பென்சர், வருவாய் செலவு. சரிங்களா? 2024 2025 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3.48 லட்சம் கோடி. சரிங்களா? அந்த செலவு வந்து ஆகும்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்தோம்னா 3.48 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி வந்து செலவு ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். சரிங்களா? அப்ராக்சிமேட் தான், எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 3 லட்சம் கோடி வந்து வரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து எவ்வளோ கடன் வாங்கலாம், இப்போ ஸ்கீம் இவ்வளோ சொல்லியிருக்காங்க இல்லையா, இவ்வளோ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இன்னும் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. இன்னும் எவ்வளோ கடன் வாங்கப்படலாம் அப்படின்னா டார்கெட் லோன். சரிங்களா? ஒரு 1.5 லட்சம் கோடி இன்னும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 1.5 லட்சம் கோடி இன்னும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இவங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாரோவிங் ஆர் லோன் டார்கெட், எவ்வளோ கடன் வாங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான். சரிங்களா? ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் தான், எவ்வளோ வாங்கப்படலாம். இன்னும் 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கப்படலாம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்கீமு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைவேற்றணும். இந்த மாதிரி கடன் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மேலே வந்து எவ்வளோ கடன் இருக்கும் கடைசியாக வந்து. இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கி இந்த ஸ்கீம்லாம் திட்டம்லாம் நிறைவேற்றணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டின் மேலே வந்து எவ்வளோ கடன் இருக்கும். சரிங்களா? எஸ்டிமேட்டட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கடன் இருக்கும்னா மார்ச் 31, சரிங்களா, மார்ச் 31 2025 படி, அன்றைய நாள் படி 8.33 லட்சம் கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டு மேலே வந்து கடன் இருக்கும். 8.33 லட்சம் கோடி. சரிங்களா? எப்போனா மார்ச் 31 2025 தான். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருன்னா நம்ம மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் மினிஸ்டரு தங்கம் தென்னரசு அவர்கள். அவர் வந்து சட்டப்பேரவையில் அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணார்ல, அதில் சொன்ன விஷயம்தான். சரிங்களா? ஸோ இப்போவே சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ கடன் போச்சுன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் கடன் இருக்குது. இந்த இந்த கடன் சுமையால். சரிங்களா? ஒவ்வொரு மக்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிட்ட கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்துக்குங்க. அப்போது 31 மார்ச் 2025 படி பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி கிட்ட நம்ம தமிழ்நாட்டு மேலே வந்து கடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கடன் ஆக போகுதுங்க நம்ம தமிழ்நாடு வந்து. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டின் வருமான நிலவரம். ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டோட பார்ட் 1 இது வரைக்கும். பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பார்ட் 2 வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.